السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: العمرة إلى العمرة كفارة لما بينهما، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا حجا مبرورا، وارزقنا عمرة مقبولة، وارزقنا زيارة نبينا محمد صلى الله عليه وسلم، وارزقنا زيارة بيت المقدس يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் அஹ்மத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலமாக, டிராவல்ஸ் மூலமாக ஓரிரு நாட்களிலே, ஒரு சில தினங்களிலே புனிதமான உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, மிகப்பெரிய கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த புனிதமான நியத்தை, புனிதமான இந்த ஹாஜத்தை, நாட்டத்தை அல்லாஹ் தஆலா முழுமையாக நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். எந்த விதமான தங்கு தடைகள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து, உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து, எந்த விதமான அசௌகரியங்களும் இந்த உம்ராவிற்கு தடையாக ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து, பயணத்தை சலாமத்தாக்கி, ராகத்தாக்கி, முழு பாதுகாப்பாக ஆக்கி தந்தர் புரிந்து, நாம் பல நாட்களாக, பல வருடங்களாக, பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த புனித உம்ராவை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் ஒருவர் விடாமல் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். என்ற இந்த உயர்ந்த துஆவோடு ஒரு சிறிய பயான், ஆஜியார் சொன்ன மாதிரி ஒரு சிறிய வகுப்பறை, தர்பியா, ரெண்டும் கலந்தாப்பதான் இருக்கும். பயான் மாதிரியும் போயிட்டே இருக்காது, தர்பியா மாதிரியும் இருக்காது. ஒரே மாதிரி தர்பியா அப்படின்ற நோக்கத்திலும் இருக்காது, போயிட்டே இருக்காது. ரெண்டு கலந்தே இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது வந்து பயானா சொன்னோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சோர்வு ஏற்பட்டுரும். தர்பியாவா இருந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது நமக்கு நாளைக்கு நிச்சயமா உம்ரா செய்யும் போது மிகப்பெரிய பயன்மிக்கதாக, பலன் தரக்கூடியதாக அமையும். அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. ஹஜ்ஜார் சொன்னது மாதிரி, ஏன் இந்த ஏற்பாடு இவ்வளவு பெரிய ஒரு செலவு செய்து, இவ்வளவு பெரிய ஒரு உங்களெல்லாம் அழைத்து சொல்லணும் அப்படின்னா, உம்ரா என்பது வாழ்க்கையில ஒரு முறையோ, அல்லாஹ் நாடினால் சிலருக்கு சில முறையோ, இன்னும் அல்லாஹ் நாடினால் சிலருக்கு பல முறையோ கொடுப்பதற்கு
வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லாஹ் தருவான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு முறையா, சில முறையா, பல முறையா என்பது அல்லாஹ்வே அறிந்தவர். எனவே கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இனிமேல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனா நம்ம ஆசை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த ஆசை நிறைவேற்றட்டும். கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நமக்கு இனிமேல் நமக்கு கிடைக்குமா என்ற அந்த ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த உம்ராவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் நமக்கு இத எப்படி நம்ம பரிபூர்ணமா செய்யறோங்கிற அந்த எண்ணமே அப்பதான் நமக்கு உருவாகும். இல்லைன்னா 10ஓட 1 11 அத்தோட நாமனும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்படியே உம்ராவுக்கு எத்தனையோ பேர் இப்படி வர்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு செலவு செஞ்சு வர்றாங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்யறோம். இன்னைக்கு முன்னாடிலாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்ப நம்ம கொடுக்கிற செலவுல 2 பேர் போயிடலாம். ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த செலவுல 2 நபர்கள் வீட்டுல ஒரு கணவன் மனைவி போயிடலாம். அவ்வளவு சுலபமா இருந்தது. கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டு அப்படியே டபுள் மடங்கா செலவு செய்துதான் போகணுன்ற ஒரு நிலை உருவாயிருச்சு. அப்ப இவ்வளவு செலவு செய்து போகக்கூடிய வரக்கூடிய ஹாஜிமார்களை நாங்க பாக்குறோம். எத்தனை பேரை பார்க்க சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதை பெருசாக்கி அது அந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்த நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனையெல்லாம் சிதறடிச்சிட்டு அவங்க நியத்துகளெல்லாம் வீணாக்கி நன்மையை பெற்று திரும்பக்கூடிய ஹாஜிமார்கள் எத்தனையோ நபர்கள் வீணாக்கிறாங்க. அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, இந்த பயணம் என்பது இது ஒரு சிரமமான பயணம். என்னடா எடுத்தவனே சிரமம்ன்றான்னு நினைக்க வேணாம். சிரமமா, இது ஒரு சொகுசு பயணம் கிடையாது. இந்த பயணம் என்பது, ஹஜ் என்பது, உம்ரா என்பது ஒரு சொகுசான ஒரு பயணம் கிடையாது. இந்த பயணம் என்பது சிரமங்கள், தியாகங்கள் நிறைந்த பயணம். சிரமங்கள் நிறைந்த பயணம். சிரமம் இருக்கும் பயணத்துல, போக்குவரத்துல சிரமம் இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச உணவுகள் கிடைக்குமா, கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கிடைக்கலன்னா கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட், கண்டிப்பா சந்தேகம் இருக்கும். நம்ம நினைச்ச உணவு, நமக்கு பிடிச்ச உணவு, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும், என்ன இருக்குதோ அதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம அந்த பயணம் மட்டும் இல்லை, எந்த பயணத்தை போனாலும் அப்படித்தான். பயணத்துல இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறோம், நம்ம நினைச்சது சாப்பிட, நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. பயணம் அஸ்ஸஃபர் சக்கர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பயணம் என்பது அது ஒரு நரகத்தினுடைய ஒரு பகுதி. நரக வேதனையில ஒரு சிறு பகுதி தான் பயணம். ஏன்னா பயணத்துல நம்ம சொகுசா இருக்கவே முடியாது, சொகுசா இருக்கவே முடியாது. அப்ப குறிப்பாக ஹஜ் உம்ரா பயணம் என்பது அது சிரமங்கள் நிறைந்த. அதனால நியத்திலே சொல்லப்படுது, அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத்த ஃபயஸ்ஸிர்ஹா லீ வ தகப்பல்ஹா மின்னி. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உனக்காக உம்ராவை நான் நிறைவேற்றுறேன், உனக்காக நீ உம்ராவை நிறைவேற்றுறேன், இந்த உம்ராவை எனக்கு லேசாக்கி கொடு. எப்ப லேசாக்கி கொடுன்னு கேட்போம்? கஷ்டம் வந்தா தானே. கஷ்டம் ஒண்ணு இருந்தாதான் லேசுன்னு ஒண்ணு தேடுவோம். நியத்திலேயே ஏன் இமாம்களை சேர்த்தாங்க அப்படின்னா, இது பயணம், இந்த பயணம் என்பது, இது இந்த புனித பயணம் என்பது சிரமங்கள் இருக்கும். சிரமங்கள் ஏன் இதை முதல்ல ஆரம்பத்தில் சொன்னா, நம்ம மெயின் செட்லாம் மாத்திக்கணும். நம்ம சில பேர் என்ன செய்வோம்னா, முன் கோபம் உள்ளவங்க இருப்போம். சில பேருக்கு விட்டு கொடுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். இயல்புலேயே மன்னிக்கும் மனப்பான்மை கம்மியா இருக்கும். தாராள தன்மை, தாராள தனம் ரொம்ப குறைவா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விஷயங்கள். ஒரு சில பேருக்கு நிறைய இருக்கும், சிலர் கம்மியா இருக்கும். சில பேர் பார்த்தா என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சின்ன ஒரு தவறு மன்னிக்க மாட்டாங்க. அது எப்படி செய்யலாம்? இதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்படி இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய நாம இந்த பயணம் என்று வருகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக புனித பயணம் என்று வருகின்ற பொழுது, உம்ரா ஹஜ் என்று புனித பயணம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய பண்புகளை நாம் அழகாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அஹ்லாக்குகளை, குறிப்பாக நம்முடைய குணங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு நம்முடைய குணங்களை சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கிக் கொண்டு இந்த பயணத்தை நாம மேற்கொள்றோமோ அவ்வளவுக்கு இந்த பயணத்தினுடைய முழு பலனையும் அல்லாஹ் சொன்னது மாதிரி வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். அத்திம்மு அப்படின்னா சும்மா நிறைவேற்றுங்கள் சொல்ல, அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த மாதிரி அகீமுல் ஹஜ்ஜ, அகீமுல் உம்ரான்னு அல்லாஹ் சொல்ல, அத்திம்முல் ஹஜ்ஜன்னு சொல்றான். அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரா அப்படின்னு சொன்னா
உம்ராவையும் ஹஜ்ஜையும் ரொம்ப குறைவில்லாமல், எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது, எந்த குறையும் ஏற்பட்டுவிடாது, குறைவில்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிரப்பமாக செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், நிறைவாக செய்யுங்கள். அது எப்ப செய்ய முடியும்? முதல்ல உம்ரானா என்னன்னு முதல்ல புரியணும். உம்ராவுடைய பயணம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். உம்ராவுடைய சிறப்புகள் என்ன, ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன. உம்ரா ஹஜ்ஜில சில தவறு நடந்துச்சா எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்துக்கு நாம் ஆளாகுவோம். புனிதமான இடத்திற்கு செல்லக்கூடிய நாம், உலகத்திலேயே ஆகச் சிறந்த இடம் மக்கா, அதை விட சிறப்புக்குரிய இடம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. விசுவாசம் அப்படிதான் சொல்றாங்க. இந்த பூமி பந்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், மிக விருப்பமான இடம் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய, காபத்துல்லா இருக்கக்கூடிய மக்கமான நகரம், புனித மக்கா. மக்கா தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் பூமியில, அவன் படைச்ச பூமியில. அதற்கு பிறகுதான் மதீனா, அப்புறம் தான் பைத்துல் முகத்தஸ். இப்படி ஆகச் சிறந்த புனிதமான இடத்துக்கு செல்லக்கூடிய நாம எப்படி செல்லணும், அதனுடைய புனிதத்துவம் என்ன, அது தெரியணும். மதீனாவுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து புரிந்து, இந்த உம்ராவுடைய சட்ட திட்டங்கள் சில இருக்குது, அஹ்காம்கள் சொல்லுவாங்க அரபில. அஹ்காம்கள், உம்ராவுடைய சட்டங்கள், அவைகளை நாம் அறிந்து சரியாக புரிந்து நாம் செய்கின்ற பொழுதுதான், இந்த உம்ராவை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொன்ன அந்த இறைமுறை வசனத்தை நாம் நிறைவேற்றிய நன்மை பெற முடியும். வாத்திமுல் ஹஜ்ஜன் சொன்னானா இல்லையா அல்லாஹ், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று கூறிய அந்த பரிபூர்ணத்துவத்தை நாம் இவைகளெல்லாம் விளங்கிக் கொண்டு செல்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாம் அதை அடைய முடியும். அல்லாஹ் தஆலா அப்படி அறிந்து புரிந்து செல்லக்கூடிய ஹாஜிகளாக உங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே உம்ராவை நிறைவேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, நாம செல்லக்கூடிய, நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த உம்ரா, இதனுடைய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில ஹதீஸ்களை கொண்டு இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் ஃபலாயில சொல்றோம் அப்படின்னா, ஆரம்பத்துல சிறப்புகளை தெரிஞ்சாதான் ஆர்வம் ஏற்படும். ஒண்ணுமே தெரியல, சிறப்பு, இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நமக்கு என்ன ஹதியா, நமக்கு என்ன ஊதியம்னு அந்த மனிதருக்கு தெரிஞ்சாக அவர் நல்லா ஈடுபடுவார், வேலையில நல்லா ஈடுபடுவார், பணியை நல்லா சிறப்பா செய்வார். இவர் என்ன தருவாரு, என்ன செய்வாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா நம்ம என்ன செய்ய, நம்முடைய வேலையில அப்படித்தான் இருக்கும், வேலைகளும் அடி அசம்பந்தமா தான் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய அமலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு இந்த உம்ரா பரிகாரமாக ஆகிவிடுகிறது. நாம் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, இந்த ஹதீஸ் பார்க்கிறதுக்கு ஒற்றை வரியில சும்மா சாதாரணமா இருக்கு, சும்மா அர்த்தம் சொல்லிட்டோம். அந்த ஹதீஸ் பார்க்கிறதுக்கு ஒற்றை வரியில இருக்குது, அதனுடைய அர்த்தம் சொல்றோம். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் சொல்லி முடிச்சிட்டோம். இது அர்த்தம் அப்படி சின்னதுதான், ஆனா உள்ள விளக்கத்துக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய விளக்கம். எவ்வளவு பெரிய விளக்கம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது என்பது அதை விட வேற ஒரு பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்கிறான் அப்படின்னா, எப்ப அல்லாஹ் மன்னிச்சுட்டானோ அப்ப அல்லாஹ்வுடைய நியதியில என்ன அப்படின்னா தண்டிப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய நியதியில இப்ப என்னை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டான் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நியதி. அது மாதிரி உங்களை அல்லாஹ் ஒரு காரணத்தை முன்வைத்து, ஒரு அமலை முன்வைத்து, குறிப்பாக இந்த உம்ராவை முன்வைத்து நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் எப்போது மன்னித்து விடுகிறானோ, மன்னிச்சுட்டானா அப்புறம் உங்களை அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய குணம். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஹாஜிமார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுல இமாம்கள் சொல்லுவாங்க, பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கும் வரைக்கும் ஒரு ஷர்த்து போடுவாங்க. பெரும்பாவங்கள் சொன்ன கொலை, கொள்ளை, விபச்சாரம், திருடு, இது போன்ற பெரும் ஷிர்க், இணை வைத்தல், இது போன்ற பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலிடக்கூடிய சில பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்களை ஒரு மனிதன் தவிர்த்திருக்கும் காரணம் எல்லாம் அவனிடத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான சிறு சிறு தவறுகள், பாவங்கள். நம்ம எண்ணி பார்க்க முடியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தப்பு செய்யறோம் தெரியுமா? கண்களால் எவ்வளவு தவறு செய்யறோம், நாவால் எவ்வளவு தவறு செய்யறோம்,
கால்களால், கைகளால், கரங்களால் எவ்வளவோ தவறுகளை நாம் பாவங்களை அல்லாஹ்வுக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்யறோம். நம்மள அறிஞ்சோ அறியாமலே செய்யறோம். இந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்கள் என்ற அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் இந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதை மன்னிக்கவில்லை என்றால் இதற்கும் தண்டிப்பு உண்டு. அல்லாஹ் எப்ப இதை மன்னிக்கலையோ அல்லாஹ் இதுக்கும் தண்டிப்பா கண்டிப்பா. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரா என்பது ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாவங்கள் அனைத்திற்கும், சிறு பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக, கஃபாரமாக ஆகிவிடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. பெண்களுக்கு ஆண்களை விட உம்ராவையும் ஹஜ்ஜையும் பெண்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் நன்மைகளை விட பெண்களுக்கு சிறப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். என்ன ஆதாரம் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஆண்கள் எல்லாம் ஜிஹாதில் கலந்து கொண்டு, ஆண்கள் எல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொண்டு போரினுடைய பெரும் பெரும் நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். போருக்கு போயிட்டா போர்ல கிடைக்கிற மாதிரி நன்மை வேற எந்த அமல்லையும் கிடைக்கிறது. அவ்வளவு நன்மை அல்லாஹ் போர்ல வச்சிருக்கான். ஏன்னா போர்ல உயிர் போகலாம், போர்ல கண்ணு காது மூக்கு உடல் உறுப்புகள் அங்கவயங்கள் போகலாம், சிதைக்கப்படலாம், உயிரே போகலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு களம் தான் போர்க்களம். அந்த போர்க்களத்துல ஒரு மனிதன் நின்று போராடுகிறான், எதிரியை எதிர்த்து போராடுகிறான் என்றால் அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய வெகுமதி என்னன்னா, கபருடைய வாழ்க்கை இல்லாமல் நேரடி சொர்க்கம். ஒரு மனிதர் போர்ல ஷஹீதாயிட்டார், ஒரு மனிதர் போர்ல அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சாரு, போர்ல வீர மரணம் அடைஞ்சிட்டார், ஷஹீதாயிட்டார் அப்படின்னா அவருக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது. தெரியுமா? கபருடைய வாழ்க்கை இல்ல, அவருக்கு நேரடி சொர்க்கம். அவருடைய உடம்பிலிருந்து எதிரியால் தாக்கப்பட்டு ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்பாக அல்லாஹ் மொத்த பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் பெரு சிறு பாவம் வித்தியாசம் கிடையாது, சிறு பெரு பாவம் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் அந்த போராளியினுடைய, அந்த போர் வீரருடைய பாவத்தை மொத்தமாக அல்லாஹ் ஒரு சொட்டு ரத்தம் தரையில் படுவதற்கு முன்பாக மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப பட்ட உடனே மனித புனிதராக அவர் ஆயிறார். மரணித்த உடனே அவர் என்ன செய்யறார், சொர்க்கத்துக்கு போயிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் கபருடைய வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்லாம் ஆண்களுக்கு கிடைக்குது. மரணிக்கல, போர்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மை, பெரும் நன்மை. இவ்வளவு நன்மைகளை கிடைக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே. யாரும் சொல்லலாம், நாங்க போர்ல கலந்துக்கலாமா? அந்த நன்மையை பெறுவதற்கு அந்த பாருங்க, ஆர்வத்தை பாருங்க. பெண்களுக்கு அந்த காலத்து சஹாபிய பெண்களுக்கு ஆர்வம், ஆண்கள் இப்படி நன்மையை பெறுகிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. யாரும் சொல்ல, நாங்களும் அஃபலா நுஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்களும் போராட வேண்டாமா, போராடலாமா என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க போர்ல கலந்தாத அந்த நன்மைன்றது கிடையாது. ஹஜ் உம்ராவை நீங்கள் சிறப்பாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நிறைவேற்றினால் போரில் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹாஜிமார்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பு தர்றான் அப்படின்னா, இன்னல் ஹாஜ் வல் உம்மார், இன்னல் ஹாஜ் வல் உம்மார். அந்த ஹதீஸோட ஆரம்பம் இப்படி வரும், அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய போராளிகள், அதுபோன்று அல் ஹாஜ் வல் உம்மார், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய, உம்ராவை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிமார்கள், வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய லியூஃபுல்லாஹ், அலியாஃபுல்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய படைகள். இன்னொரு ஹதீஸ்ல அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ்வுக்கு குடும்பம் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள்லாம் யாரும் கிடையாது. அதை விட்டு அல்லாஹ் மகா தூய்மையான, மிக தூய்மையான அல்லாஹ். அவனுக்கு தேவையும் இல்லை, மனைவி தேவையில்லை, மக்கள் யாரும் எதுவும் தேவையில்லை. அதை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்ல அப்படின்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய மிக பெரும் நெருக்கத்தை பெற்றவர்கள் இந்த ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிமார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்பான முறையில் ஹாஜிமார்களுக்கு ஹஜ் உம்ரா குறித்து அந்த அமல்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.